செய்தித்தொடர் ஒரு கருத்தை செய்தியாக தெரிவிக்கிறது தான் செய்தித்தொடர் அப்படின்னு சொல்றோம். இப்போ திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார். திருவள்ளுவர் இயற்றினாங்கிற செய்தி கூறுது இல்லையா? அப்ப இது செய்தித்தொடர். 2வது பாருங்க வினாத்தொடர். இப்போ வினாத்தொடர் ஈஸியா கண்டுபிடிச்சலாம். அங்க கொஸ்டின் டேக் வரும். அதே போல எங்கே, என்ன, ஏன், எப்படி இந்த மாதிரி சொல் வந்திருக்கும். சரிங்களா? இப்ப இங்க பாருங்க எங்கே செல்கிறாய், எங்கேங்கிற வந்து வார்த்தை வந்திருக்கு இல்லையா? சோ அப்போ இது வினாத்தொடர் ஈஸியா நீ கண்டுபிடிச்சலாம். இப்போ உணர்ச்சி தொடர் அப்படின்னா மகிழ்ச்சி, வியப்பு, துன்பம் இந்த மாதிரி உணர்ச்சிகளை வெளிப்படும் மாதிரி வரக்கூடிய அந்த தொடரை தான் உணர்ச்சி தொடர் சொல்றோம். அடேயப்பா எவ்வளவு பெரிய ஏரி சொல்லும்போதே நம்ம ஒரு வியப்பா சொல்றோம் இல்லையா? சோ அப்போ இது உணர்ச்சி தொடர். கட்டளை தொடர், கட்டளை போடுறது, ஆணையிடுறது, கவனமாக படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் இல்லையா? அது கட்டளை தொடர். இப்போ தனிநிலை தொடர் அப்படின்னா ஒரு எழுவாய் இல்லை ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய் கூட வரலாம். பட் ஒரே ஒரு பயனிலை கொண்டு முடியணும். சரிங்களா? அழகன் பாடம் எழுதுகிறான். எழுதுகிறான்ங்கிறது இங்கே பயனிலை, அழகுங்கிறது எழுவாய். ஸோ இந்த மாதிரி ஒரு எழுவாய் இல்லை ஒன்றுக்கு மேற்பட்ட